ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அனஷம் ஷேர்ஸ். நான் ஐபிஓக்கு அப்ளிகேஷன் எப்படி போடுறதுன்றதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிபிசி க்ரீன் ஐபிஓ ஓப்பனில் இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு காமிக்க போகிறேன். நான் 1 லாட் அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கேன். 1 லாட்டுக்கு வந்து 138 ஷேர்ஸு. ப்ரைஸ் பேண்ட் வந்து 102லேருந்து 108 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனுடைய ஜிஎம்பி பிரகாரம் பார்த்தாக்கா இது லிஸ்டிங் அப்போது ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகும்ன்ட்டு நிறைய அனலிஸ்ட்னு சொல்கிறாங்க. நான் வந்து உங்களுக்கு வாங்கிறதுக்கோ இல்லை வேண்டான்றதுக்கோ நான் பரிந்துரை செய்யலை. நான் இந்த மெத்தடை உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஐபிஓக்கான அப்ளிகேஷன் நம்ம எப்படி போடுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து ஜெரோதா கெயிட் வச்சுருக்கேன். பெரும்பாலான இதில் வந்து சிமிலராக தான் இருக்கும் அந்த ஆப்ரேஷன்ஸு. நான் யூபிஐ மூலமாக பேமெண்ட் வந்து செட் பண்ண போகிறேன். சரி, இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் போடுறதை பார்க்கலாம். இது ஜெரோதாவோட கைட்டு அப்ளிகேஷனு நான் லேப்டாப்பில் பார்த்துட்ருக்கேன். இது மெயின் டேஷ்போர்டு. இந்த ஆர்டர்ஸு, ஹோல்டிங்ஸ், பொசிஷன்ஸ், அது பக்கத்தில் பிட்ஸுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் இப்போ என்டிபிசி க்ரீன் என்ற ஐபிஓ தான் ஆக்டிவில் இருக்குது. 19th to 22nd இதனுடைய பீரியடு. இந்த ரீசெண்டாக சஜிலிட்டி, ஸ்விக்கி, ஆக்மே சோலார், நிவா புப்பா இதெல்லாம் வந்தது. அது அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே க்ளோஸ்டுன்னு காமிக்குது பாருங்கள். இப்போது இந்த என்டிபிசி க்ரீன் வந்து 19th to 22nd நவம்பர் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் பேண்ட் வந்து 102 ரூபீஸ்லேருந்து 108 ரூபீஸ் வரைக்கும், 102லேருந்து 108 வரைக்கும் இருக்குது. 14,076 ரூபா மினிமம் அமௌண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. இப்போ இதில் அப்ளை கிளிக் பண்ணி அதில் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர், எம்ப்ளாயி, எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்னு இருக்கு பாருங்கள். அதில் நீங்கள் எது அப்ளிகபிளோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயின்னா என்டிபிசியில் வேலை செய்கிறவங்க, ஏற்கனவே இருக்கிற என்டிபிசியில். எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்னால் என்டிபிசியோட ஷேரை வச்சுருக்கிறவங்க. நம்ம வந்து அது எதுவும் இல்லைன்னா இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடணும். உள்ளே வந்துட்டாக்கா இங்கே வந்து இந்த பேமெண்ட் மோடு வந்து நான் யூபிஐ வழியாக பண்ணுறேன். அங்கே என்னோடய யூபிஐ ஐடியை கொடுத்துட்டு அதை ப்ரொவைடரை அங்கே ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தா அது வந்து அந்த அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கும். இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணதில் வந்து நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அது மூலமாக அது பண்ணுறேன். என்னோடய யூபிஐ ஐடி கொடுக்குறேன். இது வந்து அந்த ஃப்ரீஸ் பண்ணி கூட வைக்கல. இப்போ என்ன பண்ணுதுன்னா இது ஆத்தரைஸ் பண்ண சொல்லி அந்த யூபிஐக்கு ரெக்வஸ்ட் அனுப்புது. அதுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 22ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போது அதுக்குள்ளே அந்த 5 மணிக்குள்ளே நம்ம ஆத்தரைஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆகுதா இல்லையான்றது தெரிஞ்சுட்டு, இப்போ அலாட்மெண்ட் ஆகிட்டா அந்த அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க. அதெல்லாம் ஆகலைன்னா நமக்கு அன்ஃப்ரீஸ் ஆகிடும். அதாவது நம்ம அந்த அமௌண்ட்டை திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் நம்மளோட தேவைக்கு. ஜஸ்ட் அதை ஹோல்டு பண்ணி வச்சுப்பாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நான் 22 வரைக்கும் இதை நான் நேற்று அப்ளை பண்ணேன். இது பாருங்கள், அப்ளிகேஷன் இன் ப்ராக்ரஸ், அவ்வளோதான். சப்மிட் பண்ண முடிஞ்சிடுச்சு. யூ வில் ரிசீவ் ஏ யூபிஐ மேண்டேட் ஒன்ஸ் த ஐபிஓ மார்க்கெட் ஓப்பன்ஸ். அந்த யூபிஐ மேண்டேட்டை வந்து ஆத்தரைஸ் பண்ணிட்டா அந்த அமௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகும். அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அலர்ட் ஆனால் எடுத்துப்பாங்க. அலர்ட் ஆகலைன்னா நமக்கு அது திரும்ப வந்துடும். இவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 2-3 கிளிக், அவ்வளோதான். நான் இப்போ 1 லாட்டுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கேன். கிடைச்சா நல்லாயிருக்கும், இல்லைனாலும் இல்லை. நான் இப்போது பெருசாக அதை எதுவும் எய்ம் பண்ணல. பார்க்கலாம். இது ஒரு டெமோ பர்பஸ்க்காக இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக உங்களுக்கு முதல்ல ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.